அப்படி என்றால் சூஃபியாக்கள் என்பவர்கள் தான் தோன்றித்தனமாக இஸ்லாமிய வரலாற்றிலே வந்தவர்கள் அல்ல. ஹவு டு பி அ முஸ்லிம் என்ற கேள்விக்கு பிராக்டிக்கலி பதில் கூற வந்த உலமாக்கள் அவர்கள். ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிமாக எவ்வாறு வாழ்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஞாபகத்துடன் அல்லாஹுவின் ஞாபகத்துடன் எவ்வாறு ஒருவன் வாழ்வது என்பதை பிராக்டிக்கலி மக்களுக்கு காட்டுவதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக, அவர்களோடு சேர்ந்து அதை பிராக்டிஸ் பண்ணி அதன் மூலம் படிப்பதற்காக வந்த உண்மையான அல்லாஹுவின் மார்க்கத்தை புரிந்த அறிந்த உலமாக்கள். அந்த நேரத்திலே வாட் இஸ் இஸ்லாம் என்ற கேள்விக்கு பதில் சொல்பவர்கள் முத்தக்கல்லிமீன்கள் என்றும் உலமா உல் அகீதா என்றும் ஃபுகஹாக்கள் என்றால் வாட் இஸ் இஸ்லாம் என்ற கேள்வியிலே அகீதாவும் இருக்கிறது, ஷரியாவும் இருக்கிறது. முத்தக்கல்லிமீன்கள் என்றும் உலமா உல் அகீதா என்றும் ஃபுகஹாக்கள் என்றும் அறியப்பட்டிருந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளை திரட்டுகின்றவர்கள், அதை பற்றி அலசி ஆராய்ச்சி செய்பவர்கள் முஹத்திஸீன்கள் என்று அறியப்பட்ட நேரத்திலே குர்ஆனுக்குரிய விளக்க உரையில் தங்களை ஈடுபடுத்தி அதிலே முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்று அறியப்பட்ட அந்த நேரத்திலே இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை சாடி அதிலே தம்மை செலவு செய்து இஸ்லாத்திற்காக சேவை செய்திருந்த நேரத்திலே அவ்வாறு ஒவ்வொரு குரூப்பும் அறியப்பட்ட நேரத்திலே இவ்வாறு ஹவு டு பி அ முஸ்லிம் என்பதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற, அதற்கு முன்மாதிரியாக வாழ்கின்ற அந்த மக்கள் சூஃபியாக்கள் என்று அறியப்பட்டார்கள். அப்படி என்றால் சூஃபியாக்கள் என்பவர்கள் முஸ்லிம்கள் தானா, அல்லது தஸவ்வுஃப் என்பது குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்பட்டதா என்ற கேள்வி நான் ஏற்கனவே கூறியது போன்று அறியாமையால் வருகின்ற கேள்வி. ஏனென்றால் தஸவ்வுஃபுடைய உலமாக்கள் சூஃபியாக்கள் சொல்லிக் கொடுப்பது எதை? த எசன்ஸ் ஆஃப் இஸ்லாம், ஹவு டு பி அ முஸ்லிம். அதனால் தான் உலமாக்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவிலே வந்த வாழையடி வாழையாக அன்றிருந்து இன்று வரை வந்த உலமாக்கள் என்ன சொன்னார்கள்? தஸவ்வுஃப் என்பதுதான் இஸ்லாத்தின் யதார்த்தம், தஸவ்வுஃப் தான் இஸ்லாத்தின் உயிர். நாங்கள் இஸ்லாத்தை எது இஸ்லாம் என்பதை தெரிந்திருந்தால் இஸ்லாம் ஆகிவிட மாட்டோம் என்று நாம் கூறினோம். அது உண்மைதான். எவ்வாறு நாங்கள் முஸ்லிம்களாக வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்வதும் ஒரு வகையான அறிவுதான். ஆனால் அதை எவ்வாறு பிராக்டிஸ் பண்ணுவது, எவ்வாறு அந்த இஹ்லாஸுடைய நிலைமையை உங்களது உள்ளத்திலே ஏற்படுத்துவது, வரஐ எவ்வாறு ஏற்படுத்துவது, சிதுக்கு உண்மையான அந்த நிலைமையை எவ்வாறு ஏற்படுத்துவது. அல்லாஹுவிலே நீங்கள் உண்மையான தவக்குல் செய்தால் அவன் உங்களுக்கு கேளாமல் கொடுப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறானே, அந்த தவக்குலுடைய நிலையை ஒருவருடைய மனதிலே எவ்வாறு ஏற்படுத்துவது, இதனை அவர்களிடமிருந்த அவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் அவர்கள் பெற்ற அனுபவத்தினால் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் இஸ்லாம், இதுதான் தஸவ்வுஃப். அப்படி என்றால் தஸவ்வுஃப் இந்திய தத்துவத்திலே இருந்து வந்த ஒரு விடயம், அல்லது கிரேக்க தத்துவத்தின் ஆதிக்கத்தினால் முஸ்லீம் உலகத்திலே ஊடுருவிய ஒரு விடயம் என்று கூறுகின்றது mere ignorance, அறியாமை. Because they didn't understand the essence of tasawwuf, they didn't know what is tasawwuf. Then tasawwuf is the art of transforming oneself. Tasawwuf is the science that teaches human being how to be a Muslim. Tasawwuf is the science that answers the question how to be a Muslim, while fiqh or Islamic jurisprudence or Islamic theology, these sciences are answering the question what is Islam in theory. What is the theology of Islam? Theologians will give the answer. What are the halals and harams in Islam? Fuqaha will give the answer. But all these answers will not do anything, will not help us. The important question to ask is how to be a Muslim. Here the answer comes from the Sufis. They are the people. சூஃபியாக்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முன்வந்தவர்கள் சொன்னார்கள். அவர்களின் உண்மையை மக்கள் கண்டார்கள். அதனால் தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக சகல சமுதாயங்களிலும் முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் சூஃபியாக்களின் பின்னால் சென்றார்கள். என்றால் அவர்கள் இவர்களை மனிதர்களாக மாற்றுகின்றார்கள். தகவல் புத்தகத்திலே இருக்கின்றது. இந்த ஆசிரியரை விட்டால் புத்தகத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த நடைமுறை, இந்த முன்மாதிரி
இல்லை என்றால் நாங்கள் நல்லவர்களாக வாழ முடியாது. முன்மாதிரியின் அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு அல்லாஹ் அனுப்பினான். இல்லை என்றால் குர்ஆனை அதனுடைய தஃப்சீருடன் அவரிடமும் இவரிடமும் கேட்டு இன்று நாங்கள் உலமாக்கு இடத்திலே இருக்கிற பிரச்சனைகளை தெரிந்திருக்கின்றோம். இவர் ஒன்றை கூறுகிறார், ஆகும் என்கிறார், ஆகாதென்கிறார். இப்படிப்பட்ட குழப்படிகள் ஒன்றுமில்லாமல் குர்ஆனை அதனுடைய உரிய தஃப்சீருடன் எங்களது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ்விற்கு போட்டிருக்க முடியாதா? போட்டிருக்கலாம். ஆனால் முன்மாதிரியின் அவசியத்தை உணர்த்துவதற்காக அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைக்கின்ற போது குர்ஆனிலே உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்ற டைட்டிலில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் முன்வைக்கின்றது. அழகிய முன்மாதிரி, உலகத்திற்கே அருள். ஏன் இந்த முன்மாதிரியின் மூலம் தான் அந்த அல்லாஹுவின் அருளை பெற்று அவர்கள் வழங்குகின்றார்கள். அந்த முன்மாதிரியை காட்டுவதற்காக வந்தவர்கள் தான் சூஃபியாக்கள் என்று அறியப்பட்டார்கள். சூஃபியாக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் அன்றிருந்த சூழலிலே எல்லோரும் படித்தவர்களும் படியாதவர்களும் உலகத்தின் இன்பத்தினை தேடி உலக ஆசாபாசங்களை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எளிய உடைகளை, கம்பளி உடை அன்று எளியவர்களுக்கென்றிருந்த உடை, அப்படிப்பட்ட உடை, அதற்கு சூஃப் என்று அரபியிலே சொல்வார்கள். அப்படிப்பட்ட உடைகளை அவர்கள் அணிந்திருந்த காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு பெயர் தேவைப்பட்ட பொழுது சூஃபியாக்கள், கம்பளி உடுப்பை ஆடையை அணிந்தவர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு வந்ததே தவிர அவர்கள் அது டீச்சிங்ஸை பற்றியோ அவர்கள் போதிக்கின்ற போதனைகளை பற்றியோ அவர்கள் காட்டுகின்ற முன்மாதிரியை பற்றியோ முஸ்லிம் உலகத்திற்கும் முஸ்லிம் மக்களுக்கும் சந்தேகம் இருக்கவில்லை. அதனால்தான் இன்றும் கூட எங்கெங்கெல்லாம் பெரியார்கள், ஒலிமார்கள், குதுமார்கள், கௌசுமார்கள் அடங்கப்பட்டிருக்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் அந்த இடங்கள் அல்லாஹுவினால் பாதுகாக்கப்பட்டு மட்டுமல்ல, முஸ்லிம் மக்களால், கோடான கோடி மக்களால் இன்றும் ஜியாரத்து செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். ஏன்? அவர்கள் அல்லாஹுவிற்காக வாழ்ந்தவர்கள். அல்லாஹுவின் பால் மக்களை எடுத்து செல்வதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட தகமை அவர்களுக்கு ஏன் கிடைத்தது? அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்ததனால். அந்த எஞ்சியிருந்த அந்த நல்லவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அனுபவத்தின் மூலம் பெற்ற உண்மைகளை வைத்து வழியை காட்டி கொடுத்தார்கள். இதைத்தான் தரீகா என்றும் சொன்னார்கள். தரீகா என்றால் வழி. தரீகாக்கள் மற்றவர்கள் கூறுவது போன்று 6ஆம் நூற்றாண்டிலே அல்லது 7ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பித்தவைகள் அல்ல. ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டிலேயே, 2ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலேயே தரீகாக்கள் ஆரம்பித்து விட்டனர். இவ்வாறு அவர்கள் ஆரம்பித்த பொழுது திஸ் இஸ் த வே டு பி அ முஸ்லிம், தரீகாக்கள் என்று அறியப்பட்டன. ஒவ்வொரு ஆலிமும், ஒவ்வொரு ஷேக்கும், ஒவ்வொரு சூஃபியும் எங்கெல்லாம் இருந்து தன் மக்களுக்கு போதனை செய்து முன்மாதிரியை காட்டிக் கொண்டிருக்கிறாரோ அவரின் பெயரால் அவரது தரீகா என்று அறியப்பட்டது. அத்தரீகல் ஜுனைதியா. ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பகதாதிலே மக்களை சேர்த்து, மாணவர்களை சேர்த்து அவர்களுடைய போதனைகளையும் முன்மாதிரியையும் வழங்கி he was leading the disciples toward Allah subhanahu wa ta'ala in the right path. This was called Junaidiya Tariqa. அபு யஸீத் அல் பிஸ்தாமி அவர்களும் அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்திலே மக்களை சேர்த்து அவர்களுக்கு முன்மாதிரியை காட்டிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்ற வழி என்று சொல்லி பிஸ்தாமியா அல்லது தைஃபூரியா என்று அறியப்பட்டது. இவ்வாறு தரீகாக்கள் அன்று உதயமாகின. எப்போது மதுஹபுகள் ஆரம்பித்ததோ, ஹனஃபி மதுஹபு என்றும் ஷாஃபிஈ மதுஹபு என்றும் ஹம்பலி மதுஹபு என்றும் அப்போதே சூஃபி தரீகாக்களும் ஆரம்பித்தன. ஆனால் காலப்போக்கிலே இருக்கின்ற சமுதாய மாற்றத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு தரீகாவையும் புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட பொழுது சில ஷேகுமார்கள், அந்த நேரத்திலே வாழ்ந்த பெரிய ஷேகுமார்கள் அந்தந்த தரீகாவிலே அந்த சோஷியல் நீட்ஸுக்கு ஏற்ப சேஞ்ச் பண்ணினார்கள், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணினார்கள். நவீன அவரவர்களுடைய காலத்திலே வருகின்ற the modern challenges of their times, the challenges of their times. Modern is a relative term. In their times that is their modern challenges. அவர்களது ஒவ்வொருடைய காலத்திலும் ஏற்படுகின்ற சேலஞ்சஸ்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய வகையில் இந்த தரீகாக்களை ரிஃபார்ம் பண்ணினார்கள் பெரிய பெரிய ஒலிமார்கள், குதுப்மார்கள், ஷேகுமார்கள். அவ்வாறு ரிஃபார்ம் பண்ணப்பட்ட பொழுது அந்த ரிஃபார்மின் பின்
அந்த ரிஃபார்மை செய்த அந்த பெரியாரின் பெயரால் அந்த தரிகா அறியப்பட்டது. அவ்வாறு தான் காதிரியா, ஷாதிலியா, ரிஃபாயியா, நக்ஷபந்தியா என்று அறியப்பட்டன தரிகாக்கள்.